அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுக்களை திரும்ப பெற்றிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் தரப்பில் நியமிக்கப்பட்ட குழுக்களை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுக்களை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநர் தரப்பில் நியமிக்கப்பட்ட குழுக்களை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஆளுநர் தரப்பில் நியமிக்கப்பட்ட குழுக்களை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுக்களை திரும்ப பெற்றிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுக்களை திரும்ப பெற்றிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இதுகுறித்த அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார். துணைவேந்தர் நியமனத்திற்கான தேடுதல் குழுக்களை திரும்ப பெற்றிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. ஆளுநர் தரப்பில் நியமிக்கப்பட்ட குழுக்களை திரும்ப பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் அமைத்திருந்த குழுவை அவரே திரும்ப பெற்றிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 பல்கலைக்கழகங்களில் தற்போது VC இல்லை, அதாவது துணைவேந்தர் இல்லை. எந்தெந்த பல்கலைக்கழகங்கள் என்று பார்த்தால் சென்னை பல்கலைக்கழகம், கல்வியியல் பல்கலைக்கழகம், கோவையில் இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம். இந்த 3 பல்கலைக்கழகங்கள்ல சுமார் ஓராண்டு காலமாக துணைவேந்தர் இல்லாத நிலை இருக்கின்றது. வழக்கமாக ஒரு பல்கலைக்கழகத்திற்கு அந்த துணைவேந்தர் பதவி காலியாக போகிறது என்று சொன்னால் 3 மாதத்திற்கு முன்னதாகவே ஒரு தேடுதல் குழு, சர்ச் கமிட்டி என்று குறிப்பிடுவார்கள், அந்த கமிட்டி அமைக்கப்படும். அதில் 3 அல்லது 4 நபர்கள் இருப்பார்கள். தமிழக அரசு சார்பில் ஒருவர், பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒருவர், ஆளுநர் சார்பில் ஒருவர். ஏனென்றால் ஆளுநர் தான் பல்கலைக்கழகங்களுடைய சான்சலராக, வேந்தராக இருக்கிறார். எனவே அவர் சார்பில் ஒருவர் நியமிக்கப்படுவது வழக்கம். இந்த கமிட்டி பலரை தேர்வு செய்து இறுதியில் 3 பேர் கொண்ட பட்டியல் தமிழக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த 3 பேரிலிருந்து ஒருவரை தமிழக ஆளுநர் பரிந்துரை செய்து அந்த யூனிவர்சிட்டியினுடைய VC-யாக நியமிப்பார். இதுதான் வழக்கம். காலமாக இதுதான் பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆனால் சமீப காலமாக தமிழக அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் இடையே ஒரு முரண்போக்கு நிலவி வந்த சூழ்நிலையில தமிழக குழு ஏற்கனவே தேடுதல் குழு ஒன்றை அமைத்திருந்த நிலையில் ஆளுநர் தன் பங்கிற்கு ஒரு தேடுதல் குழுவை அனுப்பியிருந்தார். அதாவது 3 பல்கலைக்கழகங்களுக்குமே தனித்தனியாக குழுக்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தது. சென்னை பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், சென்னை கல்வியியல் பல்கலைக்கழகம். இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுநர் தரப்பில் ஒரு குழுவும் தமிழக அரசு தரப்பில் ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்ந்து விவாதத்திலேயே இருந்து வந்த நிலையில் தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் இதனை திரும்ப பெற்றிருக்கிறார். அதாவது தமிழக அரசு நியமித்த அந்த குழுவே இந்த தேடுதல் பணியை மேற்கொள்ளும். தமிழ்நாட்டினுடைய இந்த 3 பல்கலைக்கழகங்களுக்கு யார் புதிய துணைவேந்தர் என்பதை தேர்வு செய்யக்கூடிய பணியை தமிழக அரசு நியமித்த அந்த குழுவே செய்யும். ஆளுநர் நியமித்த அந்த குழுவை நானே திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் என ஆளுநர் மாளிகையிலிருந்து செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதற்கான காரணத்தையும் ஆளுநர் மாளிகையிலிருந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அதனை மேற்கோள் காட்டி இதனை திரும்ப பெறுவதாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்திலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் புத்தாண்டை ஒட்டி ஒரு நாள் முன்னதாக சென்று தமிழக ஆளுநரை சந்தித்திருந்தார். அதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதாக கூறப்பட்டது. அந்த சந்திப்புக்கு பிறகு தமிழக ஆளுநருடைய இந்த வித்ட்ராவல் நோட்டீஸ் என்பது, இந்த திரும்ப பெற்றிருக்கக்கூடிய நடவடிக்கை என்பது உற்று கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தமிழக ஆளுநர் மற்றும் தமிழக அரசு இடையே பல்வேறு முரண்கள் இருந்து வந்த நிலையில் தமிழக ஆளுநர் தான் நியமித்த அந்த குழுவை அவரே திரும்ப பெற்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.